அன்பான நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய வாஸ்து சயின்ஸ் வேர்ல்டு ரிசர்ச் சென்டர் மூலமா மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய வாஸ்து டிவி மூலமாக இன்னைக்கு நம்முடைய நிறைய நேயர்கள் கேட்டிருந்த அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஈசானியத்துல வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், அதுக்குண்டான ரெமெடி, பாதிப்பு இல்லாம எப்படி பில்டிங் கட்டலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேச போறோம். ஆல்ரெடி நிறைய எபிசோட் பேசியிருக்கோம். இருந்தாலும் சில நேயர்கள் இத திரும்ப எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த இதுல மெயினா அதை பத்தி சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஈசானியத்துல அந்த இடம் கட்டுப்பட்டு இருந்தால், அதாவது வெட்டுப்பட்டு இருந்தால், அந்த அந்த பில்டிங் வீடா இருந்தாலோ அல்லது ஃபேக்டரியா இருந்தாலோ, ஃபேக்டரியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா அவங்க பிசினஸ் பண்ணும்போது ஏதாவது வித்தின் ஒரு 2 years அல்லது 3 years மேக்சிமம் பினான்சியலா எதிராக லாக் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த எனர்ஜிகள் ஃபார்ம் ஆகக்கூடிய இடமே வடகிழக்கு, அந்த நார்த் ஈஸ்ட். அந்த இடத்துல இருந்தா எனர்ஜிகள் ரைஸ் ஃபார்ம் ஆகி சவுத் வெஸ்ட் கார்னர் அடைந்து 2வது ஸ்பிரிட் ஏரியா ஃபுல்லா கவர்னு எல்லா எபிசோட்லயும் நம்ம சொல்லிட்டு வரோம். இப்போ இதே இது நிறைய வாஸ்து, சில வாஸ்து கன்சல்டன்ட் இதே ஃபாலோ பண்ணுதாங்க. நல்லது, மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்றதுனால நல்லதுதான். இதை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15-18 ஆண்டுகளுக்கு முன்னாடியே டிவியில நம்மளுடைய பேட்டிகள்ல இதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தான் அதை பேசியிருக்கோம், எனர்ஜிகளை பத்தி. அப்ப இந்த எனர்ஜிகளை எப்படி நம்ம இது பண்ணுறது, அந்த கட்டான அந்த வடகிழக்கு கட்டான பகுதியில இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி வரணும், அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இல்ல வடகிழக்கு கட்டாயிட்டு இந்த பிளாட்டை வித்துட்டு தான் போகணும் அப்படின்னு சில பேருக்கு சொல்லுதாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, கண்டிப்பா வித்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சித்தர்கள் முறைப்படி அந்த எனர்ஜிகளை பாசிட்டிவ் ஆக்கிட்டோம்னாலே இந்த வாஸ்து குறைபாடுகளை முழுமையாக சரி பண்ண முடியும். வாஸ்துனுடைய பேசிக் அந்த இடத்தோட எனர்ஜி தான். அந்த இடத்தோட இன்டர்னல் எனர்ஜி, என்விரான்மெண்டல் எனர்ஜி, காஸ்மிக் ரேஸோட வைப்ரேஷன்களை கரெக்ட் பண்ணி அந்த இடத்த கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் எனர்ஜியா கொண்டு வர முடியும் என் குருநாத ஆசீர்வாதத்துல. அப்ப என்னன்னா, இப்ப பில்டிங் கட்டும் போதே நம்ம படுதா கட்டும் போதே அந்த எனர்ஜியல் பேஸ்மெண்ட்ல இருந்தே கொண்டு வந்துடலாங்க. அதுக்கு சில மெட்டல்ஸ் ட்ரீட்மெண்ட் மூலமா பாசிட்டிவா கொண்டு வரலாம். அப்ப நம்ம கட்டும் போது கட்டிட்டாங்க, இப்போ சில பேர் கட்டிட்டோம் சார், நாங்க பில்டிங்கை கட்டிட்டோம், இன்னும் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்துட்டு இருக்கு, அடிக்கடி பினான்சியலா லாக் ஆகுது, அல்லது ஹெல்த் இஷ்யூஸ், ஆண்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும். வடகிழக்கு பாதிக்கப்பட்ட ஆண்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளங்கள் அதிகமாக ஏற்படும். எங்களுடைய மெடிக்கல் வாஸ்து சயின்ஸ், மெடிக்கல் வாஸ்து தகவல் சொல்லக்கூடிய 2 சப்ஜெக்ட் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் நாங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இது நம்மளுடைய நேயர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எங்களுடைய பழைய டிவி சேனல்ல எல்லாமே எங்களுடைய பேட்டிகள்ல சொல்லியிருக்கோம். இந்த இதுல மெயினா பாத்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்களுடைய ஹெல்த் ப்ராப்ளங்கள் ஏற்படும். இன்னைக்கு இதனால பாத்தீங்கன்னா அந்த வீடாக இருந்துச்சுன்னா வடகிழக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ஏதாவது ஒரு சின்ன தையல் போடுற மாதிரியோ அல்லது சில ஹெல்த் ப்ராப்ளங்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் அதிகம். அப்ப இதை சரி பண்ணால் அந்த எனர்ஜிகளை நம்ம பாசிட்டிவா கொண்டு கண்டிப்பா என் குருநாத ஆசிரியத்துல கம்ப்ளீட்டா பாசிட்டிவா கொண்டு வர முடியும். அதை இடித்து மாத்தணும் அவசியமே கிடையாதுங்க. நல்ல தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சித்தர்கள்ட்ட இல்லாத விஷயங்கள் உலகத்திலே கிடையாதுங்க. இந்த மெட்டல்ஸ் ட்ரீட்மெண்ட் மூலமாக அந்த எனர்ஜிகளை நம்ம பாசிட்டிவா கொண்டு வர முடியும். அப்போ அந்த எனர்ஜிகள் மனிதனுடைய லைஃப்ல ஆல்ரெடி நம்ம சொல்லிடுவோம், ஒவ்வொரு எபிசோட்லையும் சொல்லிட்டு இருக்கோம், 30% வாஸ்துனுடைய தாக்கம். அந்த 30% கம்ப்ளீட்டா அந்த எனர்ஜிகள் கரெக்டா, அந்த டைரக்ஷன் கரெக்டா இது பண்ணும்போது கண்டிப்பா என் குருநாத ஆசிரியர்ல கம்ப்ளீட்டா பாசிட்டிவா கொண்டு வர முடியும். அதனால வடகிழக்குல கட்டான பகுதியை வாங்கிட்டேன், இல்ல வடகிழக்குல அந்த இடமே எங்களுக்கு இல்லைங்க, நிறைய கட் ஆயிடுச்சு, இல்ல வடகிழக்குல ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஆளு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல கழிவுத்துறை செப்டிக் டேங்க் மாதிரி போட்டிருக்காங்க. நான் அவங்களுடைய இது என்னன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காங்க. அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல கேம்பஸ் ஸ்கூல்ல நார்த் ஈஸ்ட்ல செப்டிக் டேங்க் போட்டிருக்காங்க. அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல முதல்ல ரொம்ப டாப்ல இருந்த இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை சரௌண்டிங்ஸ்ல தான் மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஃபேமஸா. இப்ப அவங்க நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. நார்த் ஈஸ்ட்ல செப்டிக் டேங்க், பெரிய செப்டிக் டேங்க், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களோட வாட்டர் பிடிக்கிற மாதிரி. அதனால நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அதை வந்து பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன ரெமெடி அப்படிங்கிறத சொல்லி அதை வந்து எனர்ஜைஸ் பண்ணக்கு உண்டான இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதாவது இந்த மாதிரி நிறைய சில ஃபேக்டரிகளை பார்த்தீங்கன்னா சில கம்பெனிகளில் நார்த் ஈஸ்ட்ல செப்டி டேங்க் போட்டுடலாம். புகையாம போட்டுட்டு ஒரு 5 ஆண்டுகள் ஆன பின்னாடி முதல்ல நல்லா இருந்துச்சுங்க, நாங்கன்னா கம்பெனி வச்சுக்கும் போது எங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர்லாம் நிறைய வந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எங்களுக்கு 2 இயர்ஸ் தான் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்க. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வாஸ்து வந்து பியூர்லி சயின்ஸ். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, வாஸ்து அந்த இடத்தோட எனர்ஜிகளுக்கு எப்படி மனிதனை பாதிக்கப்படுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு எபிசோட்லயும் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்கும். நீங்க வந்து இதை புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சயின்ஸ், விஞ்ஞானபூர்வமானது, மனித இனத்துக்கு பொதுவானது. நம்ம பாடியில வந்து 7 சக்கரா சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரகம், மனாகரம், விசுத்தி, ஆக்னியா, சகசகம் சொல்லக்கூடிய இந்த 7 சக்தி மையங்களுடைய செயல்பாடுகளை 30% இதனுடைய கண்ட்ரோல் கொண்டுரும். இதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ஆகும். அப்ப இதை கரெக்ட் பண்ணாலே இந்த எனர்ஜிகளை பாசிட்டிவா ஆக்கணும் அப்படின்னா, இந்த இடத்தோட எனர்ஜிகள் பாசிட்டிவ் ஆகுனா கண்டிப்பா அந்த சக்கராஸ்ல உள்ள அந்த நெகட்டிவ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லிஃபை ஆகும் போது இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நல்லா ஆகும். இன்னும் அடுத்த எபிசோட்ல இதை பத்தி இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுதான் கேட்டுக்கோங்க. வணக்கம், நன்றி, வணக்கம்.